Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். விஸ்வா, ஒரு விஷயத்தை சிவா பரமேஸ்வரன் குறிப்பிட்டார். காங்கிரஸ் இருந்தா நல்லது, இல்லைன்னா கவலை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யார் உறவை முறிக்க முனைப்பு காட்டுறாங்க? காங்கிரஸா விலகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை காங்கிரஸ் முதல்ல முடிவெடுக்கட்டும், இல்லை திமுக முதல்ல முடிவெடுக்கணும்னு காங்கிரஸ் இருக்காங்களா? இல்ல, இப்போ காங்கிரஸ் முதலாக ஒரு கலக குரல் எங்க எழும்புச்சு அப்படின்னு காங்கிரஸ்குள்ளதான் எழும்புச்சு. குறிப்பா மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி, அதே போல மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்க எல்லாம் தொடர்ந்து இந்த குரலை எழுப்பினாங்க. ஏன்னா கெட்ட நாளை காங்கிரஸ் இப்படி ஒட்டியே வாழ்றது, தொங்கு சதி போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையை வெளிப்படுத்தினாங்க. இதற்கு ராகுல் காந்தி எந்த இடத்துலையும் மறுப்பு தெரிவிக்கல. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவ்வப்போது அதற்கு எதிராக பேசினாலும் கூட ராகுல் காந்தியிடம் உறுதியான எந்த கருத்துக்களும் வரல. அப்ப ராகுல் காந்தியினுடைய அந்த அனுமதி பெற்றுதான் இந்த கலக குரல் எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. இதற்கிடையில இப்ப ப. சிதம்பரம் போய் பார்த்தது என்னன்னா, அவர் இந்த அடுத்ததாக இருக்கக்கூடிய எம்பி தேர்தலுக்கு ராஜ்யசபா அந்த இதற்கு பதவிக்கு தன்னுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது என்பதை சொல்ல போயிருக்கலாம், அவ்வளவுதானே தவிர காங்கிரஸை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கெடுவுக்காக இன்னைக்கு போய் அவர் அந்த நேரத்தில் பேசியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க இன்னைக்கு மாலை வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் அவர் ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக பேசத்தான் போயிருப்பாரு தவிர ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு பிரதிநிதியா போயிருப்பாரு நான் நினைக்கல. ஏன்னா ஏற்கனவே அதுக்காக அவர்கள் இல்ல விஸ்வா, கூட்டணியே இல்லைங்கிறப்ப எப்படி அவருக்கு மட்டும் இடம் கிடைக்கும்? முதல்ல கூட்டணி தானே முக்கியம், அடித்தளமே இல்லைங்கிறதுக்கு அதுக்கு அடுத்த வாய்ப்புக்கு எப்படி பேச முடியும்? ஒரு இறுதியாக ஒரு அந்த பிரிவை சரிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக செய்யப்பட்டிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு ஏன் ஒரு அணியா போயிருக்கலாம்? அந்த சிதம்பரத்தை மட்டும் அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒன்னா கோபண்ணா இந்த தாவேக்காவோடு செல்வது சரியற்றது அப்படின்றாரு. ஆனா வேற யாரும் அப்படி சொல்லல. திருச்சி வேலுச்சாமி போன்றவங்க எல்லாம் மூத்த தலைவர்கள், அவர்கள் தாவேக்கா மேடையிலே போய் அமர்ந்து பரப்புரை பண்றாங்க. அப்ப இந்த இரண்டு குழுவாக பிரிந்திருப்பதாக கூட நான் பார்க்கல. இது காங்கிரஸ் கட்சியினுடைய குறிப்பாக தலைமை ராகுல் காந்தி இதை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனவே இது எல்லாமே சரி, நாங்க எங்க தலைவர் அனுப்புறோம், மூத்த தலைவர் அனுப்புறோம், இல்ல சிதம்பரமே சொல்லியிருக்கலாம், நான் இருக்க ஒரு பார்வை போய் பார்த்துட்டு வரேன், பேசிட்டு வரேன்னு கூட வந்திருக்கலாம். ஆக இவருடைய பிரிவு என்பதை விட இவருடைய இந்த இறுக்கம் மிக அதிகமா இருக்கு. ஒட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் ஒட்டுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா செல்வ பெருந்தகை எந்த சிக்கலும் இல்லை, அதெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். ப. சிதம்பரம் செய்தியாளர் சந்திக்காமலே வேகமா போகிறார். இப்போ இதெல்லாம் எதை வெளிப்படுத்து? இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சிலர் டெல்லியில் முகாமிட்டிருக்கதா சொல்கிறாங்க. முகாமிட்டிருக்கதா அவர்களுக்கு சட்டப்பேரவையில் ஆதரவாளர்களுக்கு அவர்களுக்கு இடம் கேட்டால் மாநில தலைவரை மாற்றுவதற்கா அல்லது கூட்டணி குறித்த ஒரு முடிவை சொல்வதற்கா என்கிற கேள்விகளாக எழுது. எதற்காக இருக்கும்? வழக்கமாக காங்கிரஸில் பல்வேறு அணிகள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் இப்போ திமுக ஆதரவு எதிர்ப்புங்கிற மாதிரி தாவேக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு புதுசாக 2 அணி உருவாயிருக்கா? இல்ல, நீங்க செல்வ பெருந்தகை அவரை நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியறது இல்லை. என்ன காரணம்னா, குறிப்பாக காங்கிரஸில் உள்ள மாணிக்கம் தாக்கூர், அதே போல திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் தனியாக வெளியே செல்ல வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வச்ச போது இனிமேல் யாருமே பேச மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொன்னார். ஆனால் அவர் சொன்னதுக்கு பிறகு அதை விட அதிகமாகத்தான் அந்த கலக குரல் எழுந்திருக்கு. என்ன செல்வ பெருந்தகைக்கு அங்க எந்த விதமான அவர் சொல் பேச்சு கேட்பதற்கான அங்கே தலைவர்கள் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. எனவே செல்வ பெருந்தகையை நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்டதே போல ப. சிதம்பரம் உண்மையிலேயே ஒரு பெரிய அண்ணனாக காங்கிரஸோட மூத்த தலைவராக இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றால் அவர் பேசிட்டு வெளியே வந்திருப்பார், எங்களுக்கு சொல்லியிருப்பார், எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை, ஒரு வேளை நாங்கள் பேசியிருக்கோம், இது பற்றி ராகுல் காந்தி இறுதியாக சொல்லுவார்னாலும் சொல்லிட்டு போயிருக்கணும். எனவே செல்வ பெருந்தகை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஆக அவரை கடந்து விட்டுதான் நம்ம நடைமுறைகளை பார்க்க வேண்டியதா இருக்கு. நடைமுறைகளை பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் சுமூகமான உறவு காங்கிரஸ் திமுக தரப்பில் ஏற்பட்டதாக தெரியல அப்படிங்கறதான் என்னுடைய பார்வையை நான் பாக்குறேன். மகேஷ், நன்றி விஸ்வா, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு தற்போது இணைந்திருக்கிறார். சார், காங்கிரஸ்குள்ள வெளியில பேசுறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கான வருவதை இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுதினத்தோடு கடைசி, இன்னும் யாருன்னே அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல காங்கிரஸ் அங்க இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வியே எழுந்திருக்கு. இந்த கேள்வி எழுந்திருக்கு சரியா இல்ல மிகையா?
இல்ல இந்த கேள்வி எழுந்திருக்கிறது சரிதான். ஆனா காங்கிரஸ் பண்றதுதான் மிகையா இருக்கு. அதாவது தங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, தங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையே மனசுல வச்சுக்காம அதை கருத்துல கொள்ளாமல் இந்த மாதிரி அளவுக்கு மீறிய சீட்டு கேட்கறது, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது, எம்பி சீட்டு 2 வேணுங்கிறது, இதெல்லாம் இவங்க அளவுக்கு மீறி போகக்கூடிய ஒரு சூழல்னாலதான் இப்ப அங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், நிச்சயமா காங்கிரஸ் 25 சீட்டுக்கு மேல தர்றது, காங்கிரஸுக்கு திமுக 25 சீட்டுக்கு மேல தர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா போன தடவை 25 கொடுத்து 18ல தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த தடவை அவங்க 15ல இருந்து தான் கணக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி ரைட்டு 25ன்னு போன தடவை கொடுத்துட்டோம், அது போகட்டும்னு நினைப்பாங்க. பிளஸ் இன்னொரு எம்பி பதவி வேற அந்த ஒரு இடத்தை ஒதுக்குறாங்க ராஜ்யசபாவுக்கு. இதை தாண்டி நிச்சயமா திமுக தராது. ஆனா இவங்க ஒரு ஒரு வறண்ட நிறத்துல தண்ணிக்காக போட்டு பிராண்டி தோண்டி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இது வெற்றி பெறாதுங்கிறது காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். சார், காங்கிரஸுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி முதல்ல தொடக்கத்தில் அவர் பேசினார். இப்போ சிதம்பரம் போய் பார்த்தது தனிப்பட்ட காரணங்களுக்காக. நான் என்ன கேள்வி அவர்கிட்ட முன் வச்சேன்னா, ஒரு குழுவை நீங்கள் அமைச்சிருக்கீங்க, அந்த குழு தானே போய் அடுத்த கட்டமாக பேசணும் அப்படின்னா திடீர்னு இவர் போய் பேச வேண்டிய காரணம் என்ன? அப்படின்னா அந்த குழு மீது ஒரு அதிருப்தி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் தான் போய் பேச போயிருக்கார், இதுக்காக அவர் பேச போயிருக்க மாட்டார்னு நான் நம்புறேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ உங்கள் பார்வை என்ன? இன்னொன்று, இப்போ கிரீச்சோடங்கிறது தான் அந்த தமிழக பொறுப்பாளர், அவர் தான் குழுவுக்கும் தலைமை. இப்போ அவரை தவிர்த்து விட்டு வேற ஒரு ரூட்டை காங்கிரஸே எடுக்குதா, அல்லது கிரீச்சோடங்கரை திமுக விரும்பவில்லை அவர் அணுகுமுறையை? முதல்ல இந்த குழு அப்படிங்கிறதே ஒரு சடங்கு தான். அது ஏற்கனவே என்னன்னா பொதுவாகவே இந்தியாவில் கட்சிகள் ஒரு கட்சிக்கு அந்த கூட்டணி கட்சியில எத்தனை இடங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த குழுக்கள் வெளிப்படையா சந்திப்பாங்க. அது எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது தான் இதாகும். மற்றபடி எத்தனை தொகுதிங்கிறது அந்த தனிப்பட்ட முறையில் அந்த தலைவர்கள் சந்திக்கும் போது, அது பத்திரிகை ரீதியா வெளியில வருதோ இல்ல ஊடகம் மூலமாக வராம கூட இருக்கலாம், சந்திச்சிருவாங்க. அதனால அந்த குழு போய் சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது இப்ப அதே நேரத்துல இந்த கிறிஸ்தோடங்கிற இவங்களெல்லாம் தாண்டி இப்ப சிதம்பரம் போயிருக்கிறாரு அப்படிங்கறதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதுல இன்னொரு தகவல் வருது, இது மாதிரி சோனியா காந்தி திமுக கூட்டணியை விரும்புறாங்க அப்படின்னும், ராகுல் காந்தி இல்ல நமக்கு அதிக இடம் தரல அப்படின்னா அந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. இப்ப இது ரொம்ப காலமா இந்த மாதிரியான இருவேறுபட்ட கருத்துக்கள்ங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்ப தலைமைக்கு கை கொடுக்கிறார், மகன் கையை உதறாரா? ஆமா, சரியான தலைப்பு அது. இது என்னன்னா, இப்ப கிறிஸ்தோடங்கிற சொன்னது அவர் தனிப்பட்ட கருத்துங்கிறது, செல்வ பிறந்தகை சொன்னது அவர் தனிப்பட்ட கருத்துங்கிறது. இப்படி செல்வ பிறந்தகை ஒரு விஷயம் சொன்னாரு, பிஜேபியோடைய சதி அப்படின்னாரு. அப்ப பிஜேபியோட சதினா இப்ப திமுக கூட்டணி எதிர்த்து பேசக்கூடிய இவர் மாணிக்கம் தாகூர், கிறிஸ்தோடங்கிற இவங்க ஜோதிமணி இவங்கெல்லாம் பிஜேபி சொல்லிதான் செயல்படுறாங்களா அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. இப்ப அதுவும் தனிப்பட்ட கருத்தான்னு தெரியல. இப்ப காங்கிரஸ் பொதுவா அரசியல்ல சொல்லுவாங்க குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறது அப்படின்னு. வாக்கு அப்படிங்கிற மீனே இல்லாத ஒரு குட்டை தான் காங்கிரஸ். ஆனா அது ஏன் இவ்வளவு குழம்பி போய் கிடக்குன்னு தெரியல. இப்ப அதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிட்டே வரீங்க. வாக்கு வங்கிய கடைசி 2014 தான் தனிச்சு நின்று நிரூபித்தாங்க, 5% கூட வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கிறப்ப ஏன் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கூடுதல் இடங்கள், நாங்க வலுவா இருக்கோம், எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்கு அப்படின்னு கிறிஸ்தோடங்கர் இப்பயும் கூட சொல்றாரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். கிறிஸ்தோடங்கர் எத்தனை வருடமா அரசியல்ல இருக்கிறாரு, இல்ல அவரு எந்த அளவுக்கு அரசியல் அவதானிக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா விஜய் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர். இருப்பான் அவரு ஒரு விஷயம் கணிச்சாருன்னா 100க்கு 100 சரியா இருக்கும். அதனால அவரு காங்கிரஸ் ரொம்ப வலிமையான ஒரு கட்சி அப்படிங்கறத கணிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு அகில உலக அரசியல் சாணக்கியர்ல விஜய் அப்படின்னு அதை கிறிஸ்து சொல்றதுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு கலக குரல் போல எழுந்தது. மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு திருச்சி வேலுச்சாமி உட்பட இப்போ 2-3 நாளாக பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ மேலிடவ உத்தரவோட கட்டுப்பாடா, இல்லை திமுக கூட்டணி வேணுங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டு விட்டதா? இது அவங்க அந்த கட்சி காங்கிரஸ் மேலிடம் செய்யக்கூடிய வேலையை தான் அது. இதுக்கு என்னன்னா, இந்த ஒரு பக்கம் சில பேர் சரி ரைட்டு உனக்கு இந்த மாதிரி பேசணும்னு ஆசை இருக்கா, நீ பேசு, அது மூலமா சீட்டு வர்ற மாதிரி இருந்தா பார்ப்போம். அது இன்னொரு பக்கம் நீ சமாதானமா பேசுறியா, அந்த செல்வ பெருந்தகை மாதிரியான விஷயங்களை நீ பேசு அப்படிங்கிறது 2 தரப்புலையும்.
இப்ப இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அமைக்கி வாசிக்கிறதுன்னு இருக்கு. மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், இப்ப ஜோதிமணியும் ரொம்ப நாளாச்சு பேசு இந்த மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது சரி ரைட்டு, நம்ம கொடுக்குற இடத்த வாங்கிக்குவோங்கிற ஒரு மூடுல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்ப அதை மீறி வந்து போனாங்கன்னா, ஏன்னா நாளைக்கு மறுநாள் வந்து இது கடைசி நாள். ஆமா, அப்ப இன்னைக்கு அவங்க சொல்லி ஆகணும். பொதுவா காங்கிரஸ் கட்சியில தான் வேட்பாளர்களை வந்து போட்டிடுறத கடைசி நேரத்துல, நாளைக்கு வேட்புமனு தாக்கல்னா இன்னைக்கு நைட்டு தான் முடிவாகும் அவ்வளவு அடிக்கடி. இப்ப கூட்டணி வச்ச பாவத்துக்கு திமுகவும் சேர்ந்து திணறக்கூடிய ஒரு சூழலை வந்து காங்கிரஸ் உருவாக்கிடுச்சு. இதுதான் இதுல இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது ரொம்ப ஒரு ஜனநாயக அமைப்பிலேயே இது தவறு. ஒரு சாதாரண ஒரு விஷயம், தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது தேர்தல் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பேசி அதை எஸ்ஆர் நோ ஏதோ ஒரு விஷயத்த அதை இந்நேரம் வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்கணும். அதை விட டெய்லி இதுவே செய்தியா வர்ற அளவுக்கு காங்கிரஸ் வந்து நடந்துகிட்டது அப்படிங்கிறது இந்தியாவில வந்து என்ன சொல்ல போனா ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னு சொல்ல போனா முதல்ல வந்தது காங்கிரஸ் தானே. அந்த ஒரு அதுல இருந்து பல்வேறு பிரிவா பிரிஞ்சுதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் தானா, அது ஒரு பெரிய கேள்வி. ஆனா அந்த காங்கிரஸ்ங்கிற பேர்ல அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இந்த கட்சி இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.